ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம NH66ஓட அப்டேட் தான். ஸோ நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்குன்னா, செல்லங்குணம் தாண்டி அந்த கிராஸ் ஆகிற இடத்துல இருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு, பிரிட்ஜ் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம இதில் இருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் போக முடியுமான்னு தெரியலையே. போய் பார்ப்போம். ஸோ இந்த ரோடை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இந்த வழியாக எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம கடைசி ரொம்ப தூரம் எல்லாம் போகிறதில்ல, கொஞ்சம் இந்த ஒர்க் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். இப்போதைக்கு எனக்கு ரொம்ப தூரம் போகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ நாகர்கோவில் வந்து இப்படி இந்த பக்கமாக இப்போ நம்ம இப்போ போகிற வழியில் போனாச்சுன்னா திருவேண்டரம். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து நாகர்கோவில். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் அந்த இடம் கொஞ்சம் போயிட்டு வந்திருப்பேன், அங்கேருந்து வந்திருப்பேன். ஸோ இடையில வந்து கொஞ்சம் இடம் வந்து பிரேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நம்மளால் அன்னைக்கு ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. நான் இந்த இடத்துல வரைக்கும் வந்து ரீச் பண்ண முடியுமான்னு தான் அன்றைக்கி வந்து பார்த்தது. ஸோ இதுலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த இடத்துலலாம் இன்னும் நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரிட்ஜ் ஒர்க்கும் பெருசாக முடிஞ்ச மாதிரி தெரியல. ரோடு மட்டும் போட்டிருக்காங்க, மற்றபடி உள்ள ஒர்க் எல்லாம் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ரொம்ப மேலே ஏதோ ஒரு பாலம் கிராஸ் ஆகுது, அது என்னன்னு தெரியல. இந்த பக்கம் எல்லாம் இன்னும் ஃபுல்லாக ரோடு ஒர்க்கே கம்ப்ளீட் ஆன மாதிரி தெரியல. நமக்கு அங்கே வரைக்கும் கூட போக முடியுமான்னு கூட எனக்கு தெரியலை. இதுக்கு மேலே போக வேண்டாம், பைக்கில் போகலாம் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம கிராஸ் பண்ணி இந்த வழியாக போவோம். இதில் ஃபுல்லாக சேராக தான் இருக்குது. நம்ம இதில் போனோன்னா கண்டிப்பாக வளர்ப்போம். பார்க்கல என்ன பண்ணலாம், போகலாமா வேண்டாமான்ட்டு. ரிட்டனே போயிடலாம். இந்த இடத்துலலாம் வந்து இன்னும் ஃபுல்லாக முடிக்காமலே வச்சுருக்காங்க. இந்த ரோடு இதெல்லாம் வந்து அழகாக சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம். இது கொஞ்சம் வருஷமாகவே இந்த பிரிட்ஜை வேறு பெண்டிங்கில் போட்டு வச்சுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் இல்லை, 2 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது.
பக்கமாக போக முடியுமான்னு தெரியலையே. ஓகே, போகலாம். அதுக்குள்ள வந்து இப்போ பாலம் கொஞ்சம் ஓரளவுக்கு நடந்துட்டுருக்கு. ஆனால் ஃபுல்லாக எல்லாம் இன்னும் முடிக்கலை. எப்போ முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடு போய் பார்த்துட்டு வரோம் என்ன லெவலில் இருக்குன்னு. இங்கேயும் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த சைடில் நான் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ போகிறது வந்து நாகர்கோவில் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் இன்னும் நிறைய ஒர்க் பெண்டிங் இதில் தான் இருக்குது. ஸோ இந்த இடம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ரெகுலராக நாகர்கோவில் போகிறது இந்த வழியாகவே போயிடலாம். இப்போ கொஞ்சம் தூரம் கூட போய் பார்க்கலாம் இந்த சைடு எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் நாகர்கோவில் அந்த தோட்டியோட அந்த ஜங்ஷன்லேருந்து கிட்டத்தட்ட இறைநில் வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நம்ம பைக்கில் வர்றதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இங்கேருந்து வேண்டரம் வரைக்கும் எல்லாம் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 1 இயர் கூட ஆகாது, அதுக்குள்ளாலே மேபி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சின்ன சின்ன ஆக்சுவலாக இந்த இது அடுத்த ஒரு பிரிட்ஜ் வந்து பாதியில் நிற்கி. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணணும். இது ஒரு சைடு முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சைடு இருக்குது. இங்கேயும் அடுத்தது கொஞ்சம் ஏதோ ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அந்த பக்கமாக போக முடியுமான்னு தெரியல. இது வந்து அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த சைடு வந்து ரோடை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதனால தான் மேலே ஏறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நினச்ச அளவு கூட இங்கே வந்து ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இங்கே இந்த நாகர்கோவிலெல்லாம் கூட போகிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நாகர்கோவிலெல்லாம் போக முடியாது. கண்டிப்பாக இறநில் வரைக்கும் தான் போக முடியும். அது மாதிரி தான் அங்கேருந்தும் நாகர்கோவிலேருந்தும் இங்கே வரைக்கும் எல்லாம் வர முடியாது. இறநில் வரைக்கும் தான் வர முடியும். ஆனால் ரோடு இந்த இடம் நல்லாயிருக்கு. அப்படி கீழே இறங்கி அதுக்கப்புறமா மேலே ஏறுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இதோட அப்டேட்டை பற்றி இன்னும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.